மக்களே வணக்கம். இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார் இல்லையா, ஜேம்ஸ் ராஜான்னு ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவர் ரொம்ப தவறான முறையில பேசியிருக்காரு. அது வந்து நிச்சயமா வந்து கண்டிக்கத்தக்கது. அவர் மேல வந்து ஆக்ஷன் எடுத்ததெல்லாம் ரைட்டு தான். ஆனா இப்ப இதுல ஒரு முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா? திமுக தலைமைக்கும் முன்னாள் அமைச்சர்கள், ஐடி விங்கு, சட்ட ஆலோசகர்கள் எல்லாமே இருக்காங்க இல்லையா, போன ஆட்சியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முட்டாள் முதலமைச்சரேன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா கேட்டாங்க. கிட்டத்தட்ட 200 ஐடி விங்ஸ்ல அமைச்சர்களையும் திமுகவை சேர்ந்த நலத்திட்டங்களையும் எல்லாரையும் தப்பு தப்பா பேசினாங்க. அதுக்குண்டான எல்லா எவிடன்ஸுமே வந்து சமூக வலைதளத்துல இருக்கு. இதுக்காக நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? உங்களோட தோல்விக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். நீங்க அப்பயே வந்து இதை எடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த ஒரு தவறான முறையில மக்களுக்கு மத்தியில ரொம்ப தவறான பரப்புரையை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட அதை வந்து நீங்க வந்து ஒரு கன்சிடரே பண்ணாம விட்டதுனாலதான், இந்த கேர்லெஸ்னால்தான் இன்னைக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்கள் எல்லாருக்குமே நீங்க நிச்சயமா ஒரு பாதுகாப்பான ஒரு 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 விஷயத்த வந்து உருவாக்கணும். ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்க. அவங்களோட எல்லாரையுமே வந்து ஒரு அண்டர் ஒன் நெட்வொர்க்ல கொண்டு வாங்க. கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அது இப்ப ஜேம்ஸ் ராஜா மாதிரி ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவரு நிச்சயமா பண்ணது தப்பு. அவர் வந்து பேசின வார்த்தைகள் எதுவுமே அக்செப்டே பண்ண முடியாது. அது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ். அதுவும் ஒரு சிஎம் போயிட்டு அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா இருந்தாலும் இதுதான் ஒரு அடையாளமா எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு ஒரு முயற்சியா இருக்குமோன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது மக்களே. சோ முடிஞ்ச அளவுக்கு திமுக தலைமைக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிற, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பாதுகாக்க நீங்க ஒரு குழு அமைச்சு அவங்கள வந்து எல்லாரையும் ஒரு நெட்வொர்க்கு கீழே கொண்டு வாங்க மக்களே.